கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள பாசிக்குடா கடற்கரை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. இருப்பினும் அதன் அழகை குறைக்கும் வகையில் அதன் சுற்றுச்சூழல் மாசடைந்து காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் கவலை வெளியிடுகின்றனர். இலங்கை நாட்டின் இயற்கையின் உறைவிடமான கிழக்கின் பாசிக்குடா கடற்கரையை பார்வையிட பெருந்திரளான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இயற்கை தந்த எழிலை பராமரிப்பது அனைவரதும் பாரிய பொறுப்பாகும். உல்லாச பயணத்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் பாசிக்குடா மற்றும் அதன் சுற்றுச்சூழல் உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக உல்லாச பயணிகள் குறிப்பிடுகின்றனர். Okay, so I think the beach is quite nice, but it's sad to see that there is கடல் அழகாக இருக்கிறது, ஆனால் சுத்தமாக இல்லை. குப்பைகளை போடுவதற்காக இருக்கின்ற குப்பை தொட்டி முறையாக இல்லை. அதனை மக்கள் உரிய முறையில் பாவிப்பதாகவும் தெரியவில்லை. யாரும் அதனை சுத்திகரிப்பதாகவும் தெரியவில்லை. இங்கு நீரோடை ஒன்று உள்ளது, அதில் கடும் துர்நாற்றம் வீசுகின்றது. அதாவது இந்த வலப்புறமாக பார்த்தோம் என்றால் இங்கு தண்ணி தேங்கி நிற்கின்றது, கழிவுப் பொருட்கள் எல்லாம் கலந்து கிடக்கின்றது. அங்கு வந்துகிட்டு சரியான சுத்தமான நிலைப்பாடில்லை. இடப்புறமாக இங்கு அலையடிக்கின்ற போதை பார்த்தோம் என்றால் முருகை கற்கள் உட்பட நிறைய அசிங்கமான நிலை காணப்படுகின்றது. இதை சுத்தப்படுத்த வேண்டும். பாசிக்குடா கடற்கரையில் காணப்படும் அதிக அளவிலான முருகை கற்களினால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் கரையோரத்தில் காணப்படும் அசுத்தமான நீரோடை கடல் நீரோடு சங்கமிக்கும் பிரதேசம் மணல் திட்டியாக சீரற்று உள்ளதோடு கழிவுப் பொருட்கள் அதில் காணப்படுவதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இயற்கையின் கொடையான அழகி பேணி பாதுகாப்பது நம் அனைவரினதும் தார்மீக பொறுப்பாகும்.